கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்று தினத்தினுடைய சாட்சியின் தொடர்ச்சியை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று தினத்திலே நான் சொன்னது போல், நாங்கள் அந்த ட்ரிப்புக்கு போயிட்டுருக்க வேளையில் அந்த கார் ரொம்ப ஸ்பீடாக போச்சு. அப்போ நான் ஏசப்பா கிட்டே நான் சொல்லிக்கிட்டே வரேன். திடீர்னு ஏசப்பா சொல்கிறாங்க, நீ ப்ரேயர் பண்ணு, ஏதோ ஒரு பெரிய காரிய சம்பவம் நடக்க போகுது, நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு என் மனசுக்குள்ளே தூண்டிகிட்டே இருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வந்தேன். நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லி நான் சொல்லும்பொழுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு காரு நின்றுட்டு இருந்த அந்த காரு அப்படியே டேர்ன் பண்ணாங்க. டர்ன் பண்ணும்போது இவங்க வந்த வேகத்துக்கும் எங்கள் வேன் வந்த வேகத்துக்கும் அந்த கார் டர்ன் பண்ணுறதுக்காக மேலே ஏற்றாங்க. எடுக்கவும் கிட்ட போய் பயங்கரமாக ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டாங்க. பிரேக் போட்ட உடனே எல்லோரும் ரொம்ப பயந்துட்டோம். அப்படி அவங்க பிரேக் போடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்படியே அந்த மலையிலேருந்து எங்களுடைய வேன் கீழே சாயறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருந்தது. எங்களது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஒன்றா பின்னாடி எங்களுடைய வேனும் 3 வந்துகிட்ருக்கு. அப்படியே ஏதாவது ஒன்று ஆயிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஆபத்து நேரிட்டுருக்கோம். கர்த்தர் அந்த நேரத்தில் அந்த காரியத்தை உணர்த்தி ப்ரேயர் பண்ண வச்சு எங்களை பெரிய ஆபத்திலிருந்து என் தேவன் எங்களை காப்பாற்றினார் என்பதுக்கு ஒரு பெரிய சாட்சி. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த டிரைவர் அந்த வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட எது கேட்டாலும் ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருந்தாலே போதும். ஆண்டவர் அவர்களுடைய பிள்ளைகளோடு எப்பொழுதுமே இருப்பார். நீங்கள் அவர் பிள்ளையாக மாறிட்டீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் என்ன நடக்கும் என்னன்றதெல்லாம் உணர்த்தி என் தேவன் உங்களை அவருடைய பாதையிலே நடத்த வல்லமை உள்ளவர் என் தேவன். இந்த மாதிரி ஆபத்திலிருந்து தேவன் எங்களை காப்பாற்றினது எங்களுக்கு பெரிய ஒரு சாட்சி. இது நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் அவங்கள உணர்த்துவாங்க. ஏன்னா ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. எந்த ஆபத்து வந்தாலும், எந்த காரியம் நடந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்க போகுதுன்றதை கூட என் தேவன் சொல்கிறதுக்கு வல்லமை அவரிடத்துல இருக்குது. இப்படி பல காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். என் தேவனிடத்தில் வாங்க, கண்டிப்பாக உங்களை ஒரு பெரிய சாட்சியாய் தேவன் நிறுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.